மாட்டீங்களா சார்? டேலண்ட் வெர்சடைல் என்ன சார்? போடியம் வரணுமா சார்? இங்க தான் வந்தாங்க சார். நீங்க ஏன் இங்கதான் சென்டரா பார்த்து பேசலாம்ல? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்தில் ஜெயிச்சிருக்கிற தமிழ்குமார் சார் அவருடைய அன்னைக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சார். நமக்குலாம் செட் ஆகா சார். அது என்னன்னா, ஏன் வேணாம்னு சொன்னவங்க சொன்ன இந்த ஊர்லேயே சொல்லிடுறவங்க ஏதாவது பஞ்சாயத்தில் உட்காந்து அந்த பஞ்சாயத்தை தீர்ப்பு வழங்க போய் அப்புறம் நம்ம படத்தை செஞ்சிருவோம்னு பயத்துல இன்னும் ஏதாவது பொறுப்புன்னு ஒன்று கொடுத்தா அந்த பொறுப்பாக செய்யணும். அப்போ அந்த பொறுப்பாக செஞ்சோன்னா அப்புறம் நம்மளை எதுங்க அப்படின்னா செய்யலை. அதனால வேணாம் சார். மற்றபடி நீங்கள் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள் சார். எல்லாத்துக்கும் நன்றி. இந்த முதல்ல இந்த பியாண்ட் பிக்சர்ஸ்லாம் ஆரம்பிக்கிறேன். சகோதரர்களே, ரொம்ப ரொம்ப அழகாக பேசுனீங்க, நல்லா இருந்தது. எந்த தயாரிப்பாளர் புதுசாக வந்தாலும் வருக, உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க, வருக வருக நான் வரவேற்கிறோம். சினிமா ரொம்ப அற்புதமான தொழில், பயப்படவே கூடாதுங்க யாருன்னு சொன்னாங்க. எப்படி ஒரு இது அட்வைஸ் இல்லை, என் அனுபவத்தில் தான் சொல்கிறேன். எப்படி ஒரு படம் பண்ணுற இயக்குனர் வந்து எப்படி உருவாகுதுன்னு படிக்கிறாரோ, நடிகன் எப்படி படிக்கிறாரோ, அதே போல் தயாரிப்பாளர் வியாபாரத்தையும் ஸ்கிரிப்டையும் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் தான் நீங்கள் படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய படம் பண்ணுங்க. இந்த படத்தில் மரியா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்றி. வாழ்த்துக்கள் மரியா அவங்களுக்கு. ட்ரெயிலர் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷம் இருக்குது, ஜாலியாக இருக்குது. நீங்கள் சார் பேசுகிறாங்க ஹாப்பி டைட்டில் ஒரு ஹாப்பி இருக்குது. எனக்கு வந்து காலையில் சன் டிவியில் வந்து ஜோசி கேட்குற மாதிரி இருந்துச்சு சார். நல்லா இருந்தது, அது ஹாப்பியாக இருந்தது. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ஜிவிக்கெலாம் என்றைக்குமே ஜிவி வந்து எப்பவுமே ஸ்கூல் பையனாகவே நடிக்கலாம் போல. ஜென்சி அதுக்கு முன்னே 90s எடுத்தாலும் சரி, ஜென்சி எடுத்தாலும் சரி, 50 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் சரி, ஜிவி வந்து ஸ்கூல் பையன் நடிச்சிட்டு இருப்பாரு. நல்லா இருக்கு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணே க்யூட்டாக இருக்கீங்க, எனக்கு மரியம் ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்கீங்க. அப்புறம் எனக்கு எப்போ இந்த கேள்வி இருக்கும், ஜிவியே ரொம்ப நல்லா பாட்டு போடுவார். நான் ஜஸ்டினுக்கு அந்த இது 2வது படம் நினைக்கிறேன். எனக்கு ஜஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம். எனக்கு அவன் பண்ணைய ஆரம்பத்துலேருந்து பழக்கம். பட் எனக்கு அவன் மேலே அளவு கடந்த அன்பு இருக்குது, மரியாதை இருக்குது. எனக்கு அவன் ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் உரிமையாக எத்தனை மணிக்கு வேணால் ஃபோன் பண்ணலாம், பேசலாம், சொல்லலாம், பாராட்ட முடியும். சும்மா இருக்கணும் அவன் எப்பயும் உட்காந்துருக்கேன் நான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜஸ்டினை. ஸோ ஜஸ்டின் வந்து ரீசெண்டாக அவனோட சர்வமாயா சரி, நீலோத்தியா இருக்கட்டும் சரி, அவன் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான கம்போசர். எனக்கு நான் அப்போ சொல்லிட்டு இருப்பேன், நான் நினைக்கிற இல்லை நான் எனக்கு தெரிகிற ஜஸ்டின் வந்து இன்னும் ரொம்ப பெரிய ஆள்றா, இன்னும் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணுன்னு அவன் அதை நோக்கி போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். லவ்யூ ஜஸ்டின், யாருமே சொல்லல. கௌரி உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கௌரி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எனக்கு இன்னொரு வேலை இருக்கு, அதனால் நான் போகிறேன். என்னை கூப்பிட்டுக்கிட்டோம், நன்றி, தேங்க்யூ. ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா இங்கே வந்து பார்த்ததுமே நல்ல ஒரு மாநாடு மாதிரி இருக்கு. என்னன்றது உள்ளே வந்து பார்த்தா மாடலாக இருக்காங்க, எல்லாம் இளைஞர்கள்லாம் ரொம்ப மாடலாக வந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு மாதிரியாக போயின்னு இருக்கு. இப்போ தமிழ்குமரன் சார் தலைமையில் வந்து நாங்கள் எல்லாம் ஜெயிச்சு வந்திருக்கோம். கண்டிப்பாக சினிமா இன்னமும் நல்லா இருக்கும். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய டைரக்டர், ப்ரொடியூசர், எல்லா நடிகர் நம்ம ஜிவி சார் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது, அவரை பற்றி நிறைய பேசணும். நல்ல மனிதர், பொறுமையானவர். ஒரு ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த ப்ரொடியூசருக்கு வந்து ஏதோ ஒரு படத்தை லாஸ் ஆகிட அந்த படத்துக்கு வந்து சில ஹீரோக்கள்லாம் வந்து மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சார் நீங்கள் கஷ்டப்படாதீங்க, ஏதோ என்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுறேன், அப்படி ஹீரோஸ்கள்லாம் இருக்காங்க. அதில் ஒரு ஹீரோ வந்து ஜிவி சார். ஏன்னா நிறைய பேர் அதாவது மறைமுகமாக செய்வாங்க, டைரெக்டாக செய்யாமல் மறைமுகமாக ப்ரொடியூசருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஹீரோக்கள்லாம். அவங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்கிறது தெரியல. அதில் ஒரு ஆள் தான் நம்ம ஜீவா சார். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும். ஏன்னா டைட்டிலே ஹாப்பியாக வந்திருக்கு, அது ஹாப்பியாக நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். திரும்ப நன்றியை சொல்லிக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன், ரூபாய்க்கு படத்தோட ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். அதில் வந்து அந்த ரூபாய்க்கு டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண
விஜய் சார் மக்கள் சிலோடு வந்து அந்த மேடை நன்றி சொல்றேன். திரும்ப இந்த மேடை என்ன சொல்றேன்னா, அந்த 2 பேரும் ரொம்ப தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று ஜிவி பிரதர், எந்த சின்ன படம் பார்க்க மாட்டாங்க, யாராவது ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணணும், டீசர் ரிலீஸ் பண்ணணும், சாங் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அவரோட பிரதர் தினேசன் இருக்கார், ஜிவி தினேஷ் மேனேஜர் சொன்ன டக்குனு ஹெல்ப் பண்ணி பண்ணுவாரு. அந்த விஜய் சேதுபதி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த தயாரிப்பாளர் சங்கத்தை திரும்ப மீண்டும் அன்பு வேண்டுகளை வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு செலிபிரிட்டி அந்த டைட்டில் பண்ணும்போது அது பல கோடி மக்களையும் சேருது, பல லட்சம் ரசிகர்களும் சேருது. இதை தொடர்ந்து நீ சின்ன படத்துக்கு வந்து உதவணுங்க என்று இந்த மேடையில் மீண்டும் மீண்டும் உங்களை வந்து வேண்டுகோளை வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கு ட்ரெய்லர் வந்து ப்ரொடியூசர்ஸ் மாதிரியே ரொம்ப யூத்தா இருக்கு. கண்டிப்பா ஒரு வெற்றி படமா அமைன்னு நம்புறோம். இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்க சிறையோட வெற்றி விழாவுக்கு வந்திருந்தோம். அதுல ஜஸ்டின் பிரபாகர் தான் மியூசிக். ரொம்ப அந்த நீலோத்தை பாட்டுல இன்னுமே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. பெரிய வெற்றி படமா அமையணும், வெற்றி விழாவுக்கு எங்களை கூப்பிடணும். கண்டிப்பா நாங்க வருவோம் நம்புறோம். இது ஒரு என்னன்னா, இப்பதான் நாங்க எலெக்ட் ஆகி வந்திருக்கோம். தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நாங்க கூட தேர்தல் நடக்கும்போது நண்பர் அவரை கூப்பிட்டோம். தலைவர் நீங்க நில்லுங்க, நான் சொன்னோம் உங்களுக்கு எந்த போஸ்டிங் வேணாலும் எடுத்துக்காங்க வாங்க அப்படின்னு. இல்லை நீங்க நில்லுங்க, பின்னாடி இந்த ஆதரவு தரேன்னு சொன்னாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மீட்டிங்லாம் போட்டோம். அது வந்து தயாரிப்பாளருக்கு ஆக்கப்பூர்வமான, நாங்கள் யாருக்கும் எதிரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னென்ன திட்டங்கள் அதெல்லாம் பேசணும், பின்னாடி பேசலாம். கண்டிப்பா இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையணும் நம்புறோம். இப்போ வந்து சின்ன படம் பெரிய படம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்ல படங்கள் ஓடுது. எல்லாமே அறிமுகத்திலிருந்து பெரிய ஆளுங்களானதான். தயாரிப்பாளர் வந்து தொழில்நுட்ப கலைஞர் எல்லாமே அறிமுகமாகி பெரிய ஆட்களானதான். கண்டிப்பா இது பெரிய படம், பெரிய வெற்றி படமா அமையும் நம்புறோம். என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். அமேசிங். இந்த படம் குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய படம். இதில் நடிச்சிருக்கிற ஜிவி பிரகாஷ்குமார், ஜார்ஜ் மரியன் சார், அப்பா சார், அவங்களோட நடிப்பு இந்த படத்தில் அமேசிங்காக இருக்கு. படம் கன்ஃபார்மாக சூப்பர் ஹிட் ஆகும். நன்றி, வணக்கம். ப்ரொடியூசர் அண்ட் கோ ப்ரொடியூசர் திருப்பி நீங்க ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ரொடியூசர் ஜெயவர்தன் அவர்கள் அண்ட் கோ ப்ரொடியூசர் ஜெயகாந்த் அவர்கள். ஸோ ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காஸ்ட் அண்ட் க்ரூ உடைய எஃபர்ட்ஸ் மட்டும் போதாது. அந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்து நல்லா ரீச் கொடுக்கறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தேவை. ஸோ அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க அந்த டேபிள் ஃபர்ஸ்டே முடிச்சிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஹாப்பி ராஜ் படத்துடைய சப்போர்ட்டிவாக இருக்கிற வேல்யூபிள் பையர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் இப்போ நான் அமெரிக்காவில் இருக்கிறோம். நீங்கள் ஆனர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சென்டர் ஸ்டேஜ் எடுத்துக்கோங்க. எஸ். ஸோ தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த நோட்டபிள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கிற 5 ஸ்டார் செந்தில் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவங்களை தொடர்ந்து இந்த பல சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் உடைய அசோசியேட்டா இருக்கிற ஏபி இன்டர்நேஷனல் மிஸ்டர் சஞ்சய் வாத்வா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் அண்ட் அவங்களோட டீமை மேடைக்கு அழைக்கிறோம். Thank you, sir. And இவங்களை தொடர்ந்து மியூசிக் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில கலக்கிட்டு இருக்கிற சரிகமா டீம், அதுல இருந்து மிஸ்டர் ஆனந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Thank you. And 5 star Kadiresan sir, few words share பண்ணனும்னு ஆசைப்படுறோம் sir. Would you mind joining us on stage? எப்படி சொல்லலாம், like yeah, I would like to start with few important people here because of whom அவங்களால மட்டும்தான் படத்தை சீக்கிரமா முடிச்சு ஒரு நல்ல டேட்ல ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. First is I want to thank my mentor and AP International,
Kulu Talaivar, Mr. Sanjay Wadhwa, who's here with us. So thank you so much, sir, for being here. Your presence itself is very important. And along with him is the company CEO, Mr. Brijesh, and his daughter, who is also there, Akshita ma'am. Thank you for coming on. Second, I would like to thank our Tamil Nadu theatrical release partner, 5-Star Sendil sir. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 5-Star Sendil sir is ஒரு மொமெண்டம்ல இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு அன்பான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு வெரி லவ்விங் அண்ட் பேஷனட்டான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ஐ வுட் லைக் டு டேக் an important note in thanking him and his entire team for releasing Happy Raj on a massive scale in Tamil Nadu. Yeah, and apart from that, I would like to thank Prime Video for taking the OTT and Sarigama. I think Mr. Anand is here. Yeah, so thank you so much, sir. Yeah, I think that we are all the audio from Mr. Justin is doing amazing job. Then I would like to thank Maitri for taking the Andhra Telangana distribution, AA Films for North India, and SSR Entertainment for Kerala. And apart from that, I would like to start with my team, my best friend Mr. Jaykant Suresh, who is also the co-producer of this movie, and the executive producer Mr. Vishwet, and of course Padathoda main person is the director, writer, Maria. So you have a long way to go, Maria. It's not your in the project மூலமா you will be doing wonders in the industry. And yeah, so second of all, I would like to thank the crew, technicians of Happy Raj. I would like to start with Mariam George, sir. Sir, so good evening, sir. எப்படி இருக்கீங்க? சார் வந்து ஒரு அழகான ரோல் பண்ணியிருக்காரு நம்ம படத்தில். 27 அன்னைக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அந்த தியேட்டர்லேருந்து வெளியே வரும்போது சார் மறக்கவே மாட்டேங்க. ஸோ இட் வில் பி அ ரோல் எட்ச்ட் இன் அவர் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் ஃபார் எவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரோல் சார். நான் டெய்லியும் பார்ப்பேன் படம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய நாள் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது ஒரு நினப்பு, ஒரு தாட், ஒரு டிஃப்ரெண்ட் சீன்ஸில் டிஃப்ரெண்ட் அழுகை. ஸோ எமோஷன்ஸ் நல்லா இருக்குது சார். எல்லாருக்குமே தெரியும் ஜிவி சார் இஸ் அ டார்லிங் அண்ட் obviously he's very busy with music, but still ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் we started Happy Raj. From day one இருந்து he believed in us. He gave us the time, space, everything. நீங்கள் நம்ப மாட்டீங்க, the last 10 days கூட he'll keep calling my team and asking தெலுங்கு டப்பிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, ட்ரெய்லர் சென்சர் போயிடுச்சா. இஸ் வெரி வெரி கன்சர்னிங் and a very beautiful person to work with. So thank you so much, sir. உங்களோட busy schedule you've allotted all your best time and enabled us in finishing the movie. Thank you. And yeah, third is our heroine, Shri Gauri Priya, and everybody knows her through the role she covered in Lover. But Happy Rajla ஒரு இன்னொரு ஜோன்ல ஒரு இன்னொரு அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. I think you'll get another award this year, ma'am. I think, going forward. Yeah, and apart from that, I would like to thank all the technicians, starting with the editor, Mr. R.K. Selva. Sir, thank you. Then our costume, Praveen Anna, thank you. Our production designer, Kumar Gangapan sir. Our publicity designer, Mr. Vyaki. Our DOP, Mother Christopher bro, thank you so much bro. Apart from that, so many people have worked in our movie. ADsலாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒவ்வொருத்தரும் they were like a very big asset to us. They helped us in finishing the movie on time. And in our production team, led by Vishwat and production manager Mr. Venkat. Anna, thank you. Then I would like to thank my family who's here, Aishwarya and Tara. Yeah, so Happy Raj வந்து it's a family drama. இன்னைக்கு ஒரு காலகட்டத்துக்கு தேவையான ஒரு படமாக இருக்கும்.
எல்லா தரப்பு மக்களும் அதை கலெக்ட் பண்ணுவாங்க. ஜென்சிஸ், மில்லேனியல்ஸ், ப்ளஸ் 40+, 50+, எல்லாருமே இந்த படத்தை கலெக்ட் பண்ணி நம்புகிறேன். அண்ட் ஐ திங்க் it will be a milestone movie in GV Prakash sir's career. ஆல்ரெடி அவரே எல்லாரையும் தேங்க் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு முதல் ரீசன் ஜெயவர்தன் தான். ஸோ இந்த இப்போ இருக்கிற சினிமா டைமில் ப்ரொடக்ஷனே பண்ணணுன்ட்டு நிறைய பேர் யோசிக்கும் போது தைரியமாக முன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தார். நிறைய பேர் வேணான்னு சொன்னாங்க. இருந்தாலும் தைரியமாக வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட், ஒரு நல்ல டீம் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு வந்தார். அவரோட சப்போர்ட், அவரோட பேஷன் தான் ஹாப்பி ராஜ் அண்ட் பியாண்ட் பிக்சர்ஸ். நெக்ஸ்ட் எங்களோட ஹாப்பி ராஜ் ஜிவி சார். நான் வந்து ஜிவி சார் இனிஷியலாக இந்த கதை நம்ம அப்ரோச் பண்ணும்போது சார் வந்து யங் டீம் உங்களுக்காக பண்ணுறேன்னு சொல்லி அன்றைக்கி என்ன சப்போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணாரோ இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து எங்களை எந்த விதத்துலையுமே கைவிட்டதில்லை. அவர் என்னதான் பிஸியாக இருந்தாலுமே அவருக்கு ஹாப்பி ராஜ்னா ரொம்ப ஸ்பெஷல், ஹாப்பி ராஜ் டீம்னா ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். யார் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஹாப்பி ராஜ்க்காக அவரோட எல்லாத்தையும் விட்டுட்டு ஹாப்பி ராஜ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ சார். நான் டே 1 ப்ராமிஸ் பண்ண மாதிரி நல்ல ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ சார். அண்ட் கௌரி, அவங்க ஷீ இஸ் வெரி சூஸி வித் ஸ்கிரிப்ட்ஸ். அவங்க லவ்வருக்கு அப்புறம் பெருசாக எதுவுமே அவங்க வந்து அவங்களுக்கு ஒன்லி இஃப் இட் இன்ட்ரெஸ்டட் ஷீல் டூ இட். ஷீ இஸ் அ வெரி பிஸி ஆர்டிஸ்ட். பட் ஹாப்பி ராஜோட கதையை கேட்டு அவங்களுமே ஷி வாஸ் வெரி ஹாப்பி இன் கமிங் இன்சைட். தேங்க்யூ கௌரி. அண்ட் படத்தோட ஒரு 2 ஃபாதர்ஸ், ஜார்ஜ் சார் அண்ட் அப்பாஸ் சார். அப்பாஸ் சார் இஸ் நாட் ஹியர் வித் அஸ் டுடே. சம் பர்சனல் ரீசன்ஸ் அவரால் வர முடியல. Both of them have carried the film in their shoulders. And to all the other actors who worked in this film, Aditji, Madhur Muthu sir, Geeta ma'am, Devi ma'am, and the Kuttis, Sofa Boy, Rasul, Akhilan, Arya, எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் டு மை டியர் டிரெக்டர் மரியா இளஞ்செழியன். மரியாவோட டேலண்ட் வந்து இது வரைக்கும் ஹாப்பி ராஜோட டீமுக்கு மட்டும்தான் தெரியும். பட் இன்னைக்கு இந்த ட்ரெயிலர் லான்ச், ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் மூலியமாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னோட டெக்னீஷியன்ஸ், இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். சினிமா ட்ராவல் ஆரம்பிச்சதுலேருந்து என் கூட இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பெரிய பெரிய டெக்னீஷியன் இண்டஸ்ட்ரியில். பட் பியாண்ட் பிக்சர்ஸ், ஜெயவர்தா, ஜெயகாந்த்காக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எங்களோட எடிட்டர், எங்களோட டிஓபி எடிட்டர் செல்வா, தேங்க்யூ ப்ரோ. மதன், தேங்க்யூ ப்ரோ. பிரவீன்னா, தேங்க்யூ. குமார்னா, தேங்க்யூ. அண்ட் போஸ்ட்டில் பாலாஜி சார், அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து சொல்லிட்டு இருப்பார் நீங்கள் ஏதாவது படம் நல்ல படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் சப்போர்ட். ஜிவி சார், எனக்கு ஜிவி சாருக்கும் இடிய நண்பன் ஜஸ்டிக்கும் நிறைய ஒற்றுமைகள் நான் பார்ப்பேன். பண்பு ரீதியாக 2 பேர்கிட்டையுமே நிறைய ஒற்றுமைகள் உண்டு. அதில் ஒன்று என்னன்னா, அந்த மனிதனாகவே இருப்பது. ரொம்ப வியந்துக்கிட்டே இருக்கிறது ஒன்று, அது கற்றுக்கணும்னு நினைக்கிறது ஒன்று. ஜிவிகிட்டையும் சரி, ஜஸ்டிகிட்டையும் சரி. அதே மாதிரி அவங்களோட இசையிலையுமே நம்ம இந்திய மண்ணினுடைய அந்த ஆன்மா இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால தான் மேற்கத்திய இசையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்ககிட்ட இருந்தாலுமே அவங்களுடைய அடிநாதமாக ஒவ்வொரு பாட்டிலையுமே, அது ஜனரஞ்சகமான பாட்டாக இருந்தாலும் சரி, மெலோடியான பாட்டாக இருந்தாலும் சரி, இந்திய மண்ணினுடைய அந்த தாளமும் அந்த பண்பும் இடையோடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் காலத்துக்கும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். என்றைக்கோ ஜிவி சார் போட்ட மதராசப்பட்டினம் பாட்டு இன்னைக்கும் நம்ம கேட்குறோம். ஜிவி போட்ட பண்ணையாரும் பத்துமினி பாட்டு இன்னமும் இன்னைக்கும் என்னுடைய மனைவியோடு அந்த பாட்டு நான் கேட்குறேன். அதுதான் 2 பேருமே சொல்கிறேன். 2 பேர்ட்டும் அந்த ஒற்றுமை இருக்குது. காலத்துக்குமே அது இருக்கிறதுக்கு காரணம் அவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த மனிதத்தன்மையிலிருந்து இந்த இசை வந்துட்டு இருக்கிறதுனால தான். ரொம்ப நன்றி. இதே மாதிரி இசை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். மற்றபடி என்னுடைய நண்பர் கூட்டம் சில பேர் இருக்காங்க இல்லையா, அந்த படத்தில் எழுதினவங்க, நண்பன் விவேக், நண்பன் சாரதி, அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. சாரதி போன பாட்டு ஜஸ்டினோட சிறையில் நீலோத்தின்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தார் சாரதி. கேட்ட மாத்திரத்தில் நம்மளே அறியாமல் ஒரு மயிர்கூச்செறிதல் ஒன்று இருக்கும் இல்லையா, அது அந்த பாடல் வரிகளில் நிகழ்ந்தது. சாரதிக்கு இந்த மேடையை நான் பயன்படுத்தி நிறைய பாடல்கள் எழுதணும், நிறைய பேர் சாரதிக்கு வாய்ப்புகள் தரணும். ஏன்னா அவ்வளோ ஸ்டஃப்பும் அவ்வளோ ஆழமும் நேர்த்தியும் கொண்ட ஒரு பாடலாசிரியர் அவர். அதே மாதிரி நம்ம விவேக்கும் இந்த இடத்துல என்னுடைய நம்ம இந்த
மகிழ்ச்சி சொல்லிக்கிறேன். அத்தனை பேருக்குமே, ஒட்டுமொத்த பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். கேமராமேனுக்கு, எடிட்டருக்கு, தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேருக்குமே ஒரு ரசிகனா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பார்த்த மாத்திரத்தில் தெரிஞ்சு ரொம்ப ஆழமான நெருக்கமாக பழக ஆரம்பிக்கல. ஆனால் மனிதன் எதையுமே தன் போக்கில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஃப்ளோட்டிங் சோலாக இருக்காரு. அப்படியே இருங்க நீங்களும். ஆமாம், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். தொடர்ந்து நிறைய படங்கள் சென்சிட்டிவாக பண்ணுங்க. இந்த படத்தில் நான் எழுதின பாடல், அது பாடல் இல்லை வெளியான பிறகு, படமெல்லாம் வெளியான பிறகு தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நுட்பமான உணர்வை பேசக்கூடிய பாடல் அது. மரியம் ஐயா, உங்களை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தாங்க வருது. இந்த படத்தில் நான் எழுதிய பாட்டுமே கூட எங்கள் அப்பா நினச்சிட்டு எழுதின பாட்டு தான். ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுடைய கலை இருக்கு இல்லையா, அது அதை நேரில் பார்க்கும்போது எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால பேச வர மாட்டேது. ஜிவி சார் அந்த ட்ரைலரில் வந்து திட்டிட்டு அப்புறம் ஃபோனில் வந்து மரியாதை கொடுப்பார்ல, நான் அப்படி இல்லைங்க ஐயா, நான் நேரில் அப்பாவை திட்டுவேன் அப்படிங்கிற ஆள். இந்த படம் மூலமாக நானும் எங்கள் அப்பாட்ட மன்னிப்பு கேட்டேன்னு அந்த பாடல் அதை நிகழ்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை வந்த பிறகு நான் பேசுவேன். அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.